Welcome to the class, students. In the last class we have seen the human rights, universal declaration of human rights. And in this class we see about fundamental rights in India. What are the fundamental rights given to the citizen of India by the constitution? Okay va? There are 6 basic fundamental rights given to the citizen by the constitution. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் ஆல் அரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ ஹியூமன் பீயிங். நம்ம வந்து எல்லா சைட்லேயும் எல்லா ஸ்பியர்ஸ்லையும் நம்மளை வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் கொடுத்தா தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும், நம்மளை டெவலப் பண்ணிக்க முடியும். நீ இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா ஃப்ரீடம் கொடுத்து நம்ம வீட்டில் நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரீடம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே செய்வோம். இப்போ இல்லை இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படின்ற போது நம்ம எதுவுமே டெவலப் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹியூமன் பீயிங் வந்து டெவலப் ஆகணும், அவங்களுடைய டேலண்ட் இதெல்லாம் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ரைட் கொடுத்துருக்கணும். தே மேக் த லைஃப் ஆஃப் த பீப்புள் மீனிங்ஃபுல் பை கிவிங் தெம் ரைட் லைக் ஸ்பீச் அண்ட் டு லிவ் இன் அன் ஏரியா ஆஃப் தயர் சாய்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து அதை வந்து பீப்புள் வந்து அவங்களுடைய லைஃப்பை மீனிங்ஃபுல்லாக மாற்றிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஸ்பீச் பண்ணுறதுக்கான ரைட்டு, அந்த ரைட்டும் அதே மாதிரியே இந்தியாவில் இருக்கிற பீப்புள் சிட்டிசன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எந்த பார்ட்டில் வேணாலும் அங்கே போய் அவங்க லீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரைட் கொடுத்துருக்காங்க. த 6 பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ் அண்ட் ரிலீஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது தான் என்னது ரைட் டு ஈக்குவாலிட்டி. வித்தவுட் ஷோயிங் நம்ம ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெஃபினேஷனில் எந்தவித டிஃப்ரென்ஸும் காமிக்காமல் எல்லாத்துக்கும் ரிலீஜியனாக, கேஸ்டாக, ஜெண்டராக எந்த டிஃப்ரென்ஸுமே காமிக்காமல் அவங்களுக்கு வந்து ரைட் கொடுக்கறது தான் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னால அதுதான் இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ரைட் டு ஃப்ரீடம். இப்போ நம்ம ஃப்ரீடம் இப்போ தான் நம்ம சொன்னோம், நம்ம ஸ்பீச் பண்ணணும், பேசலாம். அதேமாதிரி இந்தியாவில் எந்த பார்ட்டில் வேணாலும் நம்ம லீவ் பண்ணலாம், எந்த ஆக்குபேஷன் வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறது தான் ரைட் டு ஃப்ரீடம். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சைல்டு லேபர் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு டேஞ்சரான ஜாபில் எம்ப்ளாய் பண்ணக்கூடாது. அதேமாதிரி விமனையும் டேஞ்சரான ஜாப்ஸ்லாம் எம்ப்ளாய் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பிலோ 14 இயர்ஸ் வரலும் இருக்கிறவங்க வந்து சைல்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம், அவங்கள வந்து டேஞ்சரான ஜாபில் எம்ப்ளாய் பண்ணக்கூடாது. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ் அண்ட் ரிலீஜியன். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்தியாவில் லீவ் பண்ணலாம், எந்த ரிலீஜியஸ் பீப்புள் வேணாலும் லீவ் பண்ணலாம், எந்த பார்ட்டில் வேணாலும் அவங்க இருக்கலாம். ரிலீஜியன் எந்த ரிலீஜியன் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஹிந்துஸாக இருக்கலாம், முஸ்லீம்ஸாக இருக்கலாம், கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், சிக்ஸாக இருக்கலாம், அது மாதிரி எந்த ரிலீஜியன் பீப்புளும் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம். ரைட் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட் ஃபார் மைனாரிட்டிஸ். இப்போ வந்து கிறிஸ்டியன்ஸு, முஸ்லீம்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி இந்த இது காலேஜு, ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் மிஷனரிஸ் ரன் பண்ணுற ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும். அவங்கள மைனாரிட்டி குரூப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த ரைட் அவங்களுக்கு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், கல்ச்சுரல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு ரைட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். இப்போ நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம போராடி நம்ம வாங்கிக்கலாம், அதுதான் என்னது ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கல, மேலே நம்ம சொன்னோம் அந்த ரைட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம், கோர்ட்டை அப்ரோச் பண்ணி நம்ம அதை வாங்கிக்கலாம். கோர்ட் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு கார்டியன். இப்போ நம்மளுடைய கார்டியன் யார், நம்ம பேரண்ட். அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு கார்டியன் யார், சுப்ரீம் கோர்ட். இப்போ நம்ம வந்து பார்த்துருப்போம் ரைட் டு ஓட் அப்படின்றதும் ரைட் டு ப்ராப்பர்ட்டியும் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஆனால் இந்த 6ம் பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்மளை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த 6 வேணும். இப்போ நம்ம இந்த சர்க்கார் படத்தில் பார்த்துருப்போம், விஜய் வந்து அவருடைய ஓட்டு யாரோ தப்பாக போட்டிருப்பாங்க, கள்ள ஓட்டு போட்டிருப்பாங்க. அவர் வந்து இல்லை என்னுடைய உரிமை, என்னுடைய ரைட்டு, இது எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கோர்ட்டுக்கு போய் வாதாடி அந்த ரைட்டை வாங்கினாங்க. ஆமாவா, அதுதான் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணலாம், கோர்ட்டை அப்ரோச் பண்ணி நம்ம அதை வாங்கிக்கலாம். கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரைட் டு ஈக்குவாலிட்டி. இட் ரெஃபர்ஸ் டு த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. இப்போ எல்லாருமே லாக்கு முன்னாடி ஈக்குவல், அதே மாதிரி எல்லாத்துக்கும் லா வந்து கோர்ட் வந்து என்ன பண்ணும், ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அதே மாதிரி ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி லா
இப்போ ரிச் பீப்புள் புவர் பீப்புள் எந்த டிஃப்ரென்ஸுமே காமிக்காமல் அவங்களுக்கு சட்டம் அப்படின்றது ஒன்று தான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்லலாம் அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்க, பணம் இருக்கிறவங்க தப்பே செஞ்சுருந்தாலும் தப்பு செய்யலைன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, வெளியில் வந்துடுறாங்க. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித்தவுட் ஷோயிங் எனி டிஸ்கிரிமினேஷன், அந்த கேஸ்ட் வைஸோ ரிலீஜியன் வைஸோ இல்லை ஜெண்டர் வைஸோ எந்த டிஸ்கிரிமினேஷனும் காமிக்காமல் எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எம்ப்ளாய்மெண்ட். ப்ரொகிபிஷன் ஆர் டிஸ்கிரிமினேஷன், அதாவது அவங்கள ப்ரொகிபிட் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணக்கூடாது, டிஃப்ரென்ஸ் காமிக்கூடாது, அவங்க தடை விதிக்கக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் காமிக்கூடாது. அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் எதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ்லாம் காமிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரிலீஜியன், காஸ்ட், ரேஸ், ஜெண்டர் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் இஸ் அஃபென்சிவ் அண்ட் கேன் சீக் ஜஸ்டிஸ் ஃப்ரம் த கோர்ட். அந்த மாதிரி கிடைக்கும். அது மாதிரி ப்ரொகிபிட் பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணாங்க, அந்த இதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணலாம், இட் இஸ் அ அஃபென்ஸ் அப்படின்றது ஒரு குற்றம், இது இட் இஸ் அ க்ரைம் அப்படின்னு சொல்லி இது பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணலாம், தே வாண்ட் ஜஸ்டிஸ், அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தே கேன் அப்ரோச் த கோர்ட். நெக்ஸ்ட்டு ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடமில் பார்த்திங்கன்னா 6 இருக்குது. சரியா, 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆர் மென்ஷன்ட் இன் த கான்ஸ்டியூஷன். தே ஆர் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், நம்மளுடைய ஏக்கம் ஆதங்கம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பீச் மூலியமாவோ இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ப்ரெஷன் வேறு எந்த மூலியமாவது என்ன பண்ணலாம், வெளியில் கொண்டு வரலாம். அப்போ பார்த்திங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மீட்டிங்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அந்த மீட்டிங்கில் அவங்க ஸ்பீச் பண்ணுறாங்க, அப்போ அவங்களுக்கு அந்த ரைட் இருக்குது. அதே மாதிரி இந்த நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதை எழுதுவாங்கல்ல, தே ஹாவ் டு ரைட் டு எக்ஸ்ப்ரெஸ் their வியூஸ் த்ரூ ரைட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ். அசம்பிள் அப்படின்னா இப்போ நம்ம ப்ரொசஷன்ஸ்லாம் நடத்துவாங்க, ஊர்வலம்லாம் நடத்துவாங்க, அந்த மாதிரி அசம்பிள் ஆகி எந்தவித வயலன்ஸும் இல்லாமல் அமைதியான முறையில் போராடுறதுக்கு வித்தவுட் எனி ஆர்ம்ஸ். அதான் ஆர்ம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கத்தி, அந்த துப்பாக்கி அந்த மாதிரிலாம் இல்லாமல் அமைதியான முறையில் போராடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு C1 ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் அண்ட் யூனியன்ஸ். இப்போ இந்த ஒரு ஃபேக்ட்ரிஸோ இண்டஸ்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த லேபர்ஸ்னுடைய ரைட்காக ஃபைட் பண்ணுறதுக்காக ஒரு யூனியன்லாம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுதான் என்னது ரைட். அந்த ஃப்ரீடம் நம்மளுக்கு இருக்குது, அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த அசோசியேஷன், ஆர்கனைசேஷன், யூனியன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறோம். ஃப்ரீடம் டு ரிசைட் அண்ட் செட்டில்ட் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம முதல்லையே சொன்னோம், இந்தியாவில் எந்த பார்ட்டில் வேணாலும் நம்ம ஸ்டே பண்ணலாம், ரிசைட் பண்ணலாம். எனி பார்ட் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியன்ஸ், வி ஆர் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஸோ வி கேன் செட்டில்ட் இன் எனிவேர் இன் எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஃப்ரீடம் டு மூவ். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, தான் எங்கே வேணாலும் போய்க்கலாம் இன் இந்தியா. ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன் அப்படின்றது தொழில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்டு கேரி ஆன் எனி ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிஸ்னஸ். நம்ம எந்த ப்ரொஃபஷன், இப்போ டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், அதே மாதிரி எந்த வேலை வேணாலும், எந்த தொழில் வேணாலும், எந்த பிஸ்னஸ் வேணாலும் நம்ம செய்யலாம். அதுதான் ரைட் டு ஃப்ரீடம். பார்த்திங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க, அதான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீச் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பென்சில் கொடுத்துருக்காங்களா, இப்போ அந்த பென்சில் அப்படின்றது வி ஹாவ் டு ரைட் டு ரைட். ஓகே, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இப்போ அதாவது தவறான வழியில் அவங்கள யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து அக்கார்டிங் டு த ஆர்டிஇ அப் டு 14 இயர்ஸ் ஆஃப் சில்ட்ரனை வந்து எல்லா கம்பல்சரியாக ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்ற. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சைல்டு லேபர் முதல்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃபிலிம்லாம் பார்த்துருப்போம். சின்ன சின்ன பசங்கள்லாம் டீ டம்ளர் கொண்டு வந்து டீ கொடுக்கறது, டீ டம்ளர் எடுக்கிறது, அப்புறம் டேபிள்லாம் க்ளீன் பண்ணாங்க ஹோட்டல்ஸ்லாம். அந்த மாதிரி இது வேலையிலலாம் வச்சுருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் தேர் ஃபேமிலி சிச்சுவேஷன். இப்போ வந்து இந்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 14 இயர்ஸ் வரலும் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு மெயின் பர்பஸ் எதுக்காக அப்படின்னு சொன்னால் சைல்டு லேபரை அபாலிஷ் பண்ணணும் அப்படின்றது. அப்போ மோஸ்ட்லி எல்லா பிளேஸ்லையுமே பார்த்திங்கன்னா அந்த பிலோ 14 இயர்ஸ், ஒரு சில பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது இல்லை, இங்கே வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லிலாம் எழுதியிருப்பாங்க. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இட் இஸ் அகெயின்ஸ்ட் த லா டு எம்ப்ளாய் சில்ட்ரன் பிலோ 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இன் மைன்ஸ் அப்படின்னு அந்த சுரங்க தொழிலெலாம் செய்வாங்களே, கோல்டு அதெல்லாம் வெட்டி எடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற டேஞ்சரஸான ஜாப்ஸில் எம்ப்ளாய் பண்ணக்கூடாது, ஃபேக்ட்ரிஸில் எம்ப்ளாய் பண்ணக்கூடாது. அண்ட் எனி அதர் ஆக்குபேஷன் நெய்தர் கான்ட்ராக்டர் ஆர் அன் எம்ப்ளாயர். இப்போ கான்ட்ராக்ட் பேசிஸ்லையோ இல்லை எம்ப்ளாயராகவோ எம்ப்ளாய் பண்ணக்கூடாது. கேன் ஃபோர்ஸ் எ ஒர்க்கர் டு டூ எ ஜாப் அகெயின்ஸ்ட் தேர் வில். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா
நம்மளுடைய விருப்பம் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, எம்ப்ளாய் பண்ணக்கூடாது. நாட் ஒன்லி சில்ட்ரன் பட் ஆல்சோ த ஏஜ்டு பர்சன்ஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட், ரைட் டு ஃபாலோ ஆஃப் கான்சைன்ஸ் அண்ட் ரிலீஜியன். இப்போ எந்த ரிலீஜியன் வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். These rights gives the citizen freedom to follow and practice religion of their choice. நம்மளுடைய சாய்ஸ், நம்ம கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், ஹிந்துஸாக இருக்கலாம், முஸ்லீம்ஸாக இருக்கலாம், சிக்ஸாக இருக்கலாம். அந்த ரைட் நம்மளுக்கு according to their choice. All citizens have the freedom of conscience and ideas. நம்மளுடைய ஐடியாஸை ஆல் சிட்டிசன்ஸ்க்கும் ஃப்ரீடம் டு ஃபாலோ தட். த சிட்டிசன் ஆல்சோ ஹாவ் த ஃப்ரீடம் டு ஃபாலோ தேர் ஓன் வேஸ் ஃபார் ப்ராக்டிஸிங் எனி ரிலீஜன். எந்த ரிலீஜனை வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்மளுடைய வில்லிங்கில். நெக்ஸ்ட், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் gives the right to preserve, protect and promote culture. இப்போ ஒவ்வொரு ரிலீஜியனும், இப்போ நம்மளுடைய இந்தியானா நம்மளுடைய கல்ச்சர், இப்போ தமிழ்நாடு நம்மளுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும். நம்ம ஃபுட் ஹேபிட், வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், இதெல்லாம் நம்ம கல்ச்சர்னு அதை ப்ரொடெக்ட் பண்ணும், ப்ரிசர்வ் பண்ணும், சேஃப்கார்ட் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் ப்ரொமோட் பண்ணணும், இன்னதை டெவலப் பண்ணணும். We have right to open schools, associations and societies to preserve and promote our tradition and culture. இப்போ நம்மளுடைய பாரம்பரியம், பண்பாடு இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக we have form an association. இப்போ அந்த சபா அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். The government also promotes such activities by giving grants. இப்போ இதை எப்படி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க, கிராண்ட்ஸ், இந்த மணி கொடுக்கறது. However, such institution cannot deny admission to anyone based on their caste, color, creed or even religion. இப்போ இந்த கிறிஸ்டியன் ரன் பண்ணுற ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எந்த டிஃப்ரென்ஸுமே காமிக்காமல் எல்லா ரிலீஜியஸ் பீப்புளுக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணணும், அட்மிஷன்ஸ் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். இது மாதிரி எதுவும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு, ரைட் டு கான்ஸ்டிடியூஷ்னல் ரெமடிஸ். ரைட் டு கான்ஸ்டியூஷ்னல் ரெமடிஸ். ரைட் டு கான்ஸ்டியூஷ்னல் ரெமடிஸ் அப்படின்னா முதல்ல சொன்னோம், நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம கோர்ட்டை அப்ரோச் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு கார்டியன் யார், சுப்ரீம் கோர்ட்டு. Fundamental rights are guaranteed by the Constitution. By this right, a person can adopt constitutional means and approach the court if he is denied the fundamental rights. அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடைக்கல, நம்ம மேலே சொன்ன எல்லா ரைட்டும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம், we can approach the court. The court then issue orders which are called writs. writs அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த ஆணை அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த நம்ம சொல்லியிருப்போம் நிறையா இதுலாம், நாங்கள் கோர்ட் ஆர்டர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி, அந்த ரிட்டன் ஃபார்மில் இருக்கிற கோர்ட் ஆர்டர் தான் என்னது, ரிட் அப்படின்றது. ரிட் இஸ் டு த கவர்மெண்ட். த கோர்ட் தென் இஷ்யூஸ் ஆர்டர்ஸ் விச் ஆர் கால்ட் ரிட் டு த கவர்மெண்ட் ரீஸ்டோர் த ரைட்ஸ் டு த சிட்டிசன். அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரொவைட் பண்ணுறது. த கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் புட் டு ரைட் எனி திங் விச் மே பி ராங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனில் ஏதாவது ராங் இருந்துச்சுனாலும் அதை ரைட்டு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறதுக்கான பவர் யாருக்கு இருக்குது, அந்த கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் இதில். திஸ் ரைட் தேர்ஃபோர் ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் சேஃப்கார்ட் ஆல் த ரைட்ஸ். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ரிட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ரிட் இஸ் அண்ட் ரிட்டன் ஆர்டர் ஃப்ரம் த கோர்ட் ஆர் எ லீகல் அத்தாரிட்டி இஷ்யூயிங் ஆர்டரிங் டு டூ அண்ட் ஆக்ட் ஆர் நாட் டு டூ. இப்போ பார்த்தீங்கன்னா இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம், அப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிறத ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அது தடை உத்தரவு, ப்ரொகிபிட் பண்ணுறோம், தடை உத்தரவு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லல, அதுவும் நம்ம ரிட்டன் ஃபார்மில் அந்த ஹையஸ்ட் அத்தாரிட்டியில் இருக்கிற பர்சனுடைய சீலோட சைனோட இஷ்யூ பண்ணுவாங்க. அதுதான் என்னது, அந்த ரிட் அப்படின்றது. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது கிடைக்கணும் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறது அப்படின்னு சொன்னோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு கீழே ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு. அதில் பார்த்திங்கன்னா அந்த பிரீத்திகா யாஷினி அப்படின்றவங்க இஸ் எ தேர்ட் ஜெண்டர், அந்த திருநங்கை அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்க அவங்களுடைய ரைட்டு, அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருந்தும் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றபோது அவங்க சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ட்ரீமை ட்ரூவாக மேக் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய ட்ரீம் என்ன, ஹி வாண்ட் டு பிகம் அன் சப் இன்ஸ்பெக்டர். Pritika Yashini won her right of employment by approaching the court according to the right to constitutional remedies. As Yashini takes a last step towards her SI dream, it's a giant leap for third gender. Third genderக்கு இது ஒரு அங்கீகாரம் அப்படின்ற மாதிரி கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு, difference between human rights and fundamental rights. Human rights, fundamental rights.
Human rights, these rights that a human rights deserve to survive with respect and freedom. Human rights அப்படின்றது என்ன பண்ண முடியாது, அவங்கக்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அவங்கக்கிட்டே அவங்களுக்கு ரெஸ்பெக்டும் ஃப்ரீடம் மரியாதையும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம் டு சர்வைவ் இன் த எர்த். The elemental rights of the citizen of the country, it is the ஒரு basic right of the country which may be listed in the constitution. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம், கோர்ட்டுக்கு போய் அப்ரோச் பண்ணலாம். இட் மே பி என்ஃபோர்ஸ்டு பை லா மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிறதா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது. ஹியூமன் ரைட்ஸ் இன்க்ளூட் தீஸ் ரைட்ஸ் விச் ஆர் பேசிக் டு த ரியல் லைஃப். ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது என்னது, நம்மளுடைய லைஃப்க்கு பேசிக், ரியல் லைஃப்க்கு பேசிக் அண்ட் ஆர் அப்சல்யூட். இட் கேனாட் பி டேக்கன் அவே. நம்மக்கிட்ட இருந்து அதை வெளியில் எடுக்க முடியாது, நம்மளோட ஒன்றா சேர்ந்தது. ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா which may be the basic to normal life. Fundamental rights include only those rights which are basic to normal life. Human rights are recognized at the international level. Human rights அப்படின்றது வேர்ல்டு லெவலில் இருக்க எல்லாத்துக்கும் அந்த யூஎன்ஓ டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, யூஎன்ஓ கொடுத்தது, அதை யாராலையும் எடுக்க முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கேரண்டிட் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த கண்ட்ரி. ஒவ்வொரு கண்ட்ரியும் நம்மளுக்கு அந்தந்த சிட்டிசனுக்கு கொடுக்கறது தான் ஃபண்டமெண்டல் ரைட்டு. Human rights as declared by the UN suggested minimum standard of the rights to be adopted by the government. Minimum அதுக்குன்னு சம் பிரின்சிபல்ஸ்லாம் மேக் பண்ணி இதெல்லாம் அதில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேசிக் ரைட்ஸுன்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னும் இதில் இன்க்ளூட் பண்ணுறது எதுனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றதும் ரைட் டு ஓட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது கண்ட்ரி நம்மளுக்கு செஞ்சிச்சு நம்ம கேட்காமையே. இப்போ நம்ம வந்து வி ஆர் த சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி, வி வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் அவர் கண்ட்ரி. இப்போ அதுதான் நம்மளுடைய டியூட்டி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். தீஸ் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சிட்டிசன். நம்மளுடைய டியூட்டியும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்மளுக்கு இருக்குது. த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் விச் கேம் இன் டு ஃபோர்ஸ் வித் எஃபெக்ட். எப்போ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு, நடைமுறைக்கு வந்தது 26 ஜனவரி 1950. did not contain fundamental duties. அதுக்கப்புறம் some changes, amendment அப்படின்றது பார்த்திங்கன்னா changes. These are incorporated in the constitution by the 42nd Amendment Act of 1976. 1976ல் 42nd டைம். இப்போ நம்ம 1950ல் நம்ம மேக் பண்ணோம், அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, சம் சேஞ்சஸ்லாம் கொண்டு வராங்க. அப்போ அந்த மாதிரி நான் 42nd டைம் அந்த சேஞ்சஸ்லாம் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது எதில் நம்ம கான்ஸ்டியூஷனில் சேஞ்ச் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் 42nd change which may be made in 1976. The constitution states 11 fundamental duties are given below. 11 fundamental duties நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கண்ட்ரிக்காக அது செய்யணும். ஃபர்ஸ்ட் ஒன், ரெஸ்பெக்ட் ஃபார் த கான்ஸ்டியூஷன் அண்ட் இட்ஸ் ஐடியல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம், அதில் சொல்லியிருக்கிற கொள்கைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணோம், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம், அதான் நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் ஹைஸ் பண்ணும்போது, நேஷ்னல் ஆந்தம் இது பண்ணும்போது நம்ம சல்யூட் பண்ணி அட்டென்ஷனில் நிற்கிறோம். டு ஃபாலோ அண்ட் செரிஸ் த நோபல் ஐடியல்ஸ் விச் இன்ஸ்பயர்ட் அவர் நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். இப்போ நிறைய லீடர்ஸு, நேஷ்னல் லீடர்ஸ்லாம் நம்மளுடைய அவங்களுடைய வீர தியாகம் செஞ்சு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க, ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணணும். டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த சர்வஜினிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. நம்மளுடைய இந்தியானுடைய இது என்ன பண்ணோம், மதிப்பு, யூனிட்டி அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டெகிரிட்டி, கண்ட்ரியினுடைய ஃப்ரீடம். இப்போ இது கண்ட்ரியும் நம்ம என்ன பண்ணோம், ப்ரொடெக்ட் பண்ணணும். டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷ்னல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான் டு டூ. ஸோ இப்போ அதாவது கண்ட்ரிக்கு வந்து நம்மளுக்கு வந்து இப்போ கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு அந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் என்ன பண்ணோம், we can come forward to save for the country. To promote harmony and spirit of common brotherhood among all the people of India. இப்போ நம்பிக்கைத்தன்மையான நல்லிணக்கத்தோட எல்லாத்தோடையும் குட் ரிலேஷன்ஷிப்போட நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா பீப்புளோட என்ன பண்ணும், we are all brothers and sisters அப்படின்றத ஃபாலோ பண்ணும். இந்த பீப்புள் ஆஃப் இந்தியா டிரான்சாண்டிங் ரிலீஜியன்ஸ். இப்போ இந்த மாதிரி ரிலீஜியஸு, லாங்குவேஜ், ஏரியா, ரீஜன், செக்ஷன் டைவர்சிட்டி அதெல்லாம் எதுவுமே காமிக்காமல் வி ஆர் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்குள்ளே வரணும். அதை மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ண, அதை நம்மளை வந்து என்ன பண்ணிக்கணும், ப்ரொமோட் பண்ணிக்கணும், டெவலப் பண்ணிக்கணும். டு ரினவுன்ஸ் ப்ராக்டிஸ் டீராகேட்ரி டு த டிக்னிட்டி ஆஃப் விமன். விமன்லாம் நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் வேறு எதுலையாவது பார்த்திங்கன்னா அவங்கள தரக்குறைவாக பேசுகிறது,
அவங்கள அசிங்கப்படுத்துறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன பண்ணும், வி மஸ்ட் கிவ் அப். ரெனவுன்ஸ் மீன்ஸ் வி ஹாவ் கிவ் அப், அதை வந்து ட்ராப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். நம்மளுடைய கல்ச்சர்னுடைய வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்கும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய வேலையை நம்ம செய்யணும். டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட், லேக்ஸ், ரிவர்ஸ், வைல்ட் லைஃப் அண்ட் ஹாவ் கம்பேஷன் ஆன் லிவிங் கிரியேச்சர்ஸ். நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணாத ப்ரொடெக்ட் பண்ணணும். எது நேச்சுரல் என்விரான்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு, லேக்ஸு, இப்போ ஃபாரஸ்ட்டு ட்ரீஸ் கட் பண்ணாத இருக்குது, அந்த லேக்ஸு, ரிவர்ஸ் எல்லாம் என்ன பண்ண பொல்யூட் பண்ணாத இருக்கணும். வைல்ட் லைஃபை என்ன பண்ணும், வேட்டையாடாத அதை ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி எல்லா லிவிங் கிரியேச்சர்ஸ் மேலேயும் கம்பேஷன் அப்படின்னு அன்பு காமிக்கிறது. டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம்ஸ். இப்போ அந்த நம்ம பார்த்திங்கன்னா நிறைய அந்த சயின்டிஃபிக் வேலை இப்போ நிறைய ராக்கெட்ஸ்லாம் லான்ச் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், வி மஸ்ட் கம் ஃபார்வர்ட் டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர். அதே மாதிரி மனிதாபிமானம், நம்ம என்கொயரி, ரிஃபார்ம்ஸ், அந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பாடுபடணும். டு சேஃப்கார்ட் த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்ஜூர் ஃப்ரம் வயலன்ஸ். பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணும். எப்படி இந்த வயலன்ஸ்லாம் க்ரியேட் ஆகும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான் உடைப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் நம்ம செய்யக்கூடாது. டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலண்ட் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி ஸோ தட் த நேஷன் கான்ஸ்டன்ட்லி ரைசஸ் டு ஹையர் லெவல் ஆஃப் என்டியூர் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்மளுடைய we can come forward to பார்ட்டிசிபேட். நம்மளுடைய கண்ட்ரி எல்லா வேலையும் டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம என்ன பண்ணோம், செஞ்சு நம்மளுடைய கண்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு, ஹையர் லெவலுக்கு ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் பை த பேரண்ட் அண்ட் கார்டியன் டு த சில்ட்ரன் அண்ட் ஆர் வார்ட் அப் டு த ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ். நம்ம அதை தான் சொன்னோம் முதல்லையே, 14 இயர்ஸ்க்கு பிலோவில் யாரையும் எம்ப்ளாய் பண்ண முடியாது. ஆனால் அப் டு 14 இயர்ஸ் ஆர்டிஐ ஆக்டில் 14 இயர்ஸ் வரலும் இருக்கிற எல்லா சில்ட்ரனுக்கும் கண்டிப்பாக ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான். அப்போ அவங்களுடைய எஜுகேஷன், பேரண்ட்டு ஆர் கார்டியன், வார்டு அப்படின்றது அவங்களுடைய சில்ட்ரன், அவங்களுக்கு 14 இயர்ஸ் வரலும் கண்டிப்பாக என்ன பண்ணணும், எஜுகேஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட், டூ யூ நோ மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸை. இப்போ பேரண்ட்ஸையும் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னா வயசானவங்க நம்மளும் சொல்லுவோம்ல, தாத்தா பாட்டிலாம் சீனியர் சிட்டிசன், அவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் 2007 ஒரு ஆக்ட், லெஜிஸ்லேஷன், சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 2007 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் பார்த்திங்கன்னா தீஸ் ஆக்ட் இஸ் லீகல் ஆப்ளிகேஷன் ஃபார் சில்ட்ரன் அண்ட் ஹையர். சில்ட்ரனுக்கும் ஹையர் அப்படின்றது அவங்களுடைய வாரிசு. டு ப்ரொவைட் மெயின்டெனன்ஸ் டு த சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸையும் சீனியர் சிட்டிசன்ஸ், தாத்தா பாட்டி, அப்பா அம்மாவையெல்லாம் என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு லா மேக் பண்ணாங்க. இப்போ நம்ம அது அக்கார்டிங் டு தட் லா அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிடுவாங்க, நம்ம மேலே கேஸ் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ப்ரிசனில் வச்சுருவாங்க. தட்ஸ் ஆல் டுடேஸ் கிளாஸ்.